இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய செம்பருத்தி பூ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 5 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் பூச்சி எறும்பு இந்த மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கீழே உள்ள அந்த காம்பையும் பிச்சு எடுத்துக்கலாம். அந்த நடுவில் உள்ள காம்பையும் பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெறும் இதில் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறைய சேர்க்குறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நல்லா வரட்டும். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 1 தக்காளி சேர்த்துருக்கேன். நம்ம அளவு நிறைய எடுத்தோம்னா நிறைய தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1 தான் எடுத்திருக்கேன், 1 சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டே தேங்காய் சேர்க்க வேணாம், கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற டயத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை, போட்ட உடனே வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு வதங்கிடும். அப்படியே வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம அப்படியே இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த பாருங்க, மாற்றி ஃபஸ்ட்டு மைல்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். ஃபஸ்ட்டு மைல்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் செம்பருத்தி பூ கிடச்சா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லியோட சுட சுட செம்பருத்தி பூ சட்னி.